friends, welcome to gayathri's hobby lobby. நாம இன்னைக்கு வந்துட்டு வாட்டர் கேண்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். தீபாவளி வேற பக்கமா வந்துருச்சு. சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டை நல்லா கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அதனால இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு காட்டன் திரி தான் நான் இன்னைக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக கயிறு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த திரி இருந்ததுன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா திக்கா இருக்கும். என்கிட்ட அது வந்து இல்லாதனால நான் அந்த காட்டன் திரி வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த திரி எடுத்திருக்கனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மொத்தமா வேணும் அப்படின்றதுக்காக ரெண்டா மடிச்சு உருட்டிக்க போறேன். அதுல வந்துட்டு இப்படி தண்ணி லைட்டா தொட்டு உருட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லா டைட்டா அது வந்து நல்லா உருண்டு வந்தது. அதனால நான் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறதோட நீங்க வந்து தண்ணி தொட்டு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். அடுத்ததா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை விட மெலிசாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அது அவ்வளோக்கா நல்லா வரல. இந்த பேப்பர்ல வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா சர்க்கிள் வந்துட்டு நல்லா வந்து டிரா பண்ணிக்கோங்க. சின்னதா ஏதாவது ஒரு மூடியோ இல்லை வளையலோ சின்னதா இருக்க மாதிரி, நம்ம எடுக்கிற பவுலில் கிளாஸ் டம்ளரை விட சின்னதா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதா சர்க்கிள் வந்து கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சுட்டு கட் பண்ணி அந்த ஷேப்க்கு எடுத்துக்கலாம். நீங்க வந்து ட்ரெஸ் கவரு இல்ல பருப்பெல்லாம் வாங்குறல அந்த கவர் கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இது கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் ஒரு 4-5 ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா இந்த பேப்பரை வந்துட்டு ரெண்டா மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தது திருப்பி இன்னொரு டைம் இப்படி மடிச்சிங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு கிடைக்கும். அந்த கார்னரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுட்டு சிசர் வச்சு லைட்டா மைன்யூட்டா கட் பண்ணுங்க. ஒரு நீடில் உள்ள போற அளவுக்கு கேப் இருந்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை மட்டும் போட்டுக்கோங்க, பெருசா போட்டுறாதீங்க. அப்போ வந்து தண்ணி வந்து உள்ள போற சான்ஸ் உண்டு. அதனால ரொம்ப சின்னதா பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, திரி வந்துட்டு உள்ள விட்டு காட்டுற பாருங்க. அந்த ஹோல்ல வந்து திரி விட்டு மேல இழுக்கும் போது அந்த திரி வந்து கொஞ்சம் டைட்டா வெளியே வர மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஹோல் வந்து சின்னதா போட்டுக்கோங்க. திரியை விட சின்னதா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். மேல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் லென்த்துக்கு வந்து நான் வந்து வச்சிருக்கேன். கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்னதா குட்டியா இருந்தா போதும். மீதி திரியெல்லாம் கட் பண்ணிருங்க, வேண்டாம். நமக்கு வந்து அந்த ஆயில்ல டிப் ஆகிற அளவுக்கு இருந்தா போதும். பாருங்க, இந்த மாதிரி தான். அடுத்து இன்னொன்னு அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. மேல நான் வந்து ஏன் லென்த் வந்து அதிகம் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கயிறு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த திரி வந்து கரெக்டா எரியும். இது வந்து பஞ்சு மாதிரி இருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வேகமா எரியும், அப்புறமா தான் கரெக்டா எரியும். அதனால மேல கொஞ்சம் லென்த் வந்து அதிகமா வச்சிருக்கேன். கீழே வந்து இப்படி குட்டியா வச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டா ஸ்டிஃபா நிற்கும். இல்ல அப்படின்னா அது வந்து வளைஞ்சு போயிடும் தண்ணியில எல்லாம் பட்டு. அதனால இந்த மாதிரி கரெக்டா பர்ஃபெக்டா மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததா எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து தீபத்துக்கு ஊத்துற எண்ணெய் தான் இன்னைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் வந்து குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஆயில் கூட எடுத்துக்கலாம். அதுலயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. அடுத்ததா இந்த வந்து திரியில வந்துட்டு எண்ணெய் வந்து நனைச்சுக்கோங்க. எண்ணெய் தொட்டு நல்லா பண்ணிக்கோங்க. மேல திரியும் நல்லா ஷார்ப்பா இது பண்ணிக்கோங்க, திரிச்சுக்கோங்க. பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து பவுல் வந்து எடுத்துக்கிறேன். கிளாஸ் பவுல் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து கிளாஸ் ஐட்டம் என்ன இருக்கோ, எது வந்து சின்னதா அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் டம்ளரும் மீதி வந்து 3 வந்து பவுலுமா எடுத்திருக்கேன். அடுத்ததா டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த கூழாங்கல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன். அடுத்ததா வந்து ஒரு கிளிட்டர் ஸ்டார். இது வந்து கிராஃப்டுக்காக வாங்கினது, சும்மா அது வீட்டுல இருந்துச்சுன்னு கொஞ்சமா யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா ஜிகினா பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கலர் கலரா அது கூட யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்னொன்னுலயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒன்னொன்னுலயே டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு. மீதி 2ல வந்து எதுவும் ஆட் பண்ணாம வெறும் கலர் மட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. தண்ணி வந்துட்டு எல்லாத்துலயும் வந்து ஒரு 1 இன்ச் வந்து கம்மியா ஊத்துங்க கிளாஸ்ல எல்லாம் ஊத்தும் போது. ஏன்னா அதிகமா வழியா ஊத்திட்டோம் அப்படின்னா வந்து அது எண்ணெய் ஊத்தும் போது எண்ணெய் வலிஞ்சு வெளியே வரதுக்கு வந்து சான்ஸ் உண்டு. அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கோங்க. அடுத்ததா கலர் மிக்ஸ் பண்றதுக்கு நான் வந்துட்டு கேசரி பவுடர் தான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். அது கொஞ்சமா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரெட் கலர் தான் இது. அடுத்தது கலருக்கு வந்து ஒரு ஃபுட் ஜெல் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன். அது வயலட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இந்த கலர்ஸ்லாம் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். புதுசாலாம் எதுவும் வாங்கல. இதுக்கு பதிலாக நீங்க வந்து இது உஜாலா நீலம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து கிரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜெல்லுங்கிறனால அது அவ்வளோ கரையில லைட்டா கலக்கி விட்டாதான் வந்து கலந்துது.
அடுத்ததா வந்துட்டு லைட்டா ஆரஞ்சு தான் என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து எல்லோ கலர்ல வேணுன்றதுக்கு ரொம்ப குட்டி ட்ராப் விட்டு கலந்தேன். ஒரு லைட் எல்லோ கலர்ல சூப்பரா கிடைச்சது. இந்த ஸ்டார்லாம் இருக்கு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, நான் எந்த கலரும் கலக்கல. ஏன்னா நம்ம விளக்கு பத்தி வச்சோம் அப்படின்னா, அந்த லைட் வெளிச்சத்திலேயே அதெல்லாம் கிளிட்டர் மாரி அழகா தெரியும். அதனால அத வந்து அப்படியே விட்டுட்டேன். அடுத்ததா மேல வந்து ஆயில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்துனீங்கன்னா போதும். அதாவது நம்ம இந்த சர்க்கிள் ஷேப்ல பேப்பர் கட் பண்ணணும் இல்லையா? அந்த சர்க்கிள் அளவுக்கு இருந்ததுனாவே போதும். அதிக தேவையில்ல எண்ணெய். பாருங்க எப்படி ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சுன்னு. அதுவே சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம அங்கங்க ஊத்துனோம் அப்படின்னா கூட அது வந்து சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிரும் ஈஸியா. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தியே எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து விளக்கு வந்து எரிஞ்சது. பாருங்க இந்த மாரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப நேரம் வந்து விளக்கு வந்துட்டு நல்லா எரியும். திரிய வந்து ஸ்ட்ரைட்டா திரிச்சு வச்சுட்டு, அழுங்காம பேப்பர் வந்து உள்ள வச்சுருங்க. ஸ்ட்ரைட்டா நேரா உள்ள விடுங்க. திரி வந்து நேரா இருக்க மாரி. இல்ல வளைஞ்சது அப்படின்னா, அது அப்படியே நெருப்பு புடிக்க அப்படியே வளைய ஆரம்பிச்சுரும். பேப்பர்லலாம் பட்டுரும் அப்புறம். பார்த்து கேர்ஃபுல்லா அப்படியே அழுங்காம வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் வந்துட்டு நான் அந்த திரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அது வந்து எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து விளக்கேத்திரலாம் நம்ம. விளக்கேத்துற டைம் வந்தாச்சு. விளக்கேத்திரலாம் பாருங்க. ஒண்ணு அப்படியே விளக்கு ஏத்த எவ்வளவு அழகா அப்படியே ஜொலிக்குதுன்னு பாருங்க. அழகா இருக்கு. வெறும் கலர் தண்ணி மட்டும் கலந்து இல்லையா? அது கூட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்கறதுக்குன்னு. பாருங்க. இவ்வளோ அழகா வந்திருக்கு. எனக்கு இந்த விளக்கெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் எரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா ஒரு 6 மணி நேரம் வந்துச்சு. அதுக்கு மேல எனக்கு வந்து டைம் இல்ல. நான் கொஞ்சம் வெளிய கிளம்புற வேலை இருந்தனால ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வருதுன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அவ்வளோதான் நம்மளோட வாட்டர் கேண்டில் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வாட்டர் கேண்டில் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வாட்டர் கேண்டில் வந்து நீங்கள் வந்து எல்லா டெக்கரேஷன்ஸ்க்கும் வந்து தீபாவளிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து பண்ணேன். இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் லைட் டின்னராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் நைட்டு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டே வர அன்னைக்கெல்லாம் வந்துட்டு டின்னருக்குலாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க நைட் டைமில் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye-bye. Take care.